வணக்கம். நம்ம பாஜக தலைவர் திமுக அரசை கண்டித்து ஒரு பயங்கரமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதாவது என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கிண்டி அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள்ளே வைத்து புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் விரைந்து நலம் பெற இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஏற்கனவே பல முறை மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் என தாக்கப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்தும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சட்ட ஒழுங்கை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இதுபோன்று விரும்பத்தகாத நிகழ்வுகளில் போது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூறுவதோடு மட்டுமே நிறுத்திக் கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதால் தொடர்ச்சியாக பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறது. கடந்த 2023 ஆண்டு ஜனவரி மாதம் நெல்லை அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் வேலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பயிற்சி மாணவர் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானார். கடந்த வாரம் திருச்சி இஎஸ்ஐ மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர் மீது திமுக உறுப்பினர் உள்ளிட்ட 10 பேர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தொடர்ந்து மருத்துவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறுவது மருத்துவர்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுபோன்ற குற்ற நிகழ்வுகளை தடுக்காமல் ஒவ்வொரு முறையும் நடவடிக்கை எடுப்போம் என்று பெயரளவில் மட்டுமே முதலமைச்சர் கூறுவது பொதுமக்களிடையே அவநம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது திமுக அரசு உணர வேண்டும் அப்படின்னு திமுக அரசிற்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில அங்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அந்த டாக்டர் தற்போது ஃபுல்லா ரிகவர் ஆயிருக்காரு. அதாவது எப்படின்னா எழுந்து உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறாரு. அவருக்கு இப்போ அந்த தையெல்லாம் போட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ நல்லாவே இருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்லை அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த திமுக ஆட்சியில் அதாவது சென்னைங்கிற ஒரு மெயின் ஏரியாவிலேயே இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குன்னா மற்ற மாவட்டங்களில் எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். திமுக அரசில் மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் இது உறுதிப்படுத்தியுள்ளது. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.